கவர்மெண்ட்ஸ் நினைச்சா பிட்காயினை பேன் பண்ண முடியும் என்று சொன்னால் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் தான் முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே சென்ட்ரலைஸ். ஸோ அவங்க நினைச்சா எல்லா எக்ஸ்சேஞ்சையும் பேன் பண்ணினா அதுக்கு பிறகு கிரிப்டோ ஒர்த் இல்லாமல் போகும். ஐயோ, அப்போ இந்த கிரிப்டோ எல்லாத்தையும் நான் லாஸ் பண்ணி நடுத்தருக்கு வந்துடுவேனா? நோ கைஸ், இதுதான் அநேகமானாக்கள்ற ப்ராப்ளம். ஓகே, எல்லாருக்குமே கிரிப்டோன்னு சொன்னாலே ஞாபகம் வருது பைனான்ஸ் தான். பைனான்ஸ் இந்த கிரிப்டோண்ட பைனான்ஸ். அநேகமானாக்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணக்குள்ளேயும் பைனான்ஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லித்தாங்க அண்ணா, அப்படி பைனான்ஸ் எப்படி செய்யற, பைனான்ஸ்ல எப்படி ஏர்ன் பண்றேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தான் மெசேஜ் பண்ணுவாங்களே தவிர பைனான்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி அநேகமானாக்களுக்கு தெரியாது. ஓகே, அநேகமானாக்கள் பைனான்ஸ் தான் கிரிப்டோண்டா தான் பைனான்ஸ்ன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ, இட் இஸ் நாட். ஓகே, பைனான்ஸ் என்னன்னு சொன்னால் இவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிட்காயினை கவர்மெண்ட்டில் எந்த கொம்பன் நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது, பேன் பண்ண முடியாது, அதோட ஒன்றை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியிருந்தேன், யாருன்னா எனக்கு பிட்காயினை கவர்மெண்டால ஸ்டாப் பண்ண இயலும் சொல்லி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நான் எல்லா கிரிப்டோ வீடியோஸையும் அழிச்சிட்டு நான் பப்ளிக்காக சொறியாட்டுட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கு தான் இவர் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்டில் இந்த கமெண்ட் ஒரு ராங்கான கமெண்ட். ஏன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பேன் பண்ணினாலும் ஸ்டில் பிட்காயினை அவங்களால ஸ்டாப் பண்ண இயலாங்கிறத நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஓகே, ஸ்டில் நான் அந்த சேலஞ்சை நான் திரும்ப வைக்கிறேன். நீங்கள் கிரிப்டோ கரன்சி இல்லாட்டி பிட்காயினை கவர்மெண்டால ஸ்டாப் பண்ண இயலும்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொன்னால் என் வீடியோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு பப்ளிக்காக அப்பாலஜி பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பற்றி கதைக்கு ஏன் இந்த விஷயத்தால், அதாவது கவர்மெண்ட்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் பேன் பண்ணுறது மூலம் பிட்காயினை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி. முதலாவது உங்களுக்கு இந்த பைனான்ஸ், இந்த பைபிட் இல்லாட்டி நீங்கள் லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகளான நீங்கள் இந்தியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் CoinDCX, இதை மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகள்ன்ற பர்பஸ் மூலம் அது வழங்கி எடுக்கணும். இந்த எக்ஸ்சேஞ்சுகள் எனத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது. உதாரணத்துக்கு உங்கள்ட்ட USDன்னு சொன்னால் பிட்காயினை மாற்றலாம், பிட்காயின் இருக்குன்னு சொன்னால் எத்தூரியமாக மாற்றலாம். இப்படி ஒரு கிரிப்டோவை இன்னொரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது, இதுதான் மெயின் பர்பஸ். இருந்தாலும் இவங்க அடிஷனல் சர்வீஸ்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் P2P ட்ரேடுகள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் கிரிப்டோ கரன்சி இருக்கிறாக்கள்கிட்ட உங்களோட லோக்கல் கரன்சியை கொடுத்துட்டு வாங்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட கிரிப்டோ இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற லோக்கல் கரன்சியை வாங்கி எடுக்கலாம் உங்களோட கிரிப்டோவை கொடுத்துட்டோ. அதே மாதிரி ஏர்ன் விஷயங்கள் செய்வாங்க. அடுத்த லான்ச் பூலர் வேறு ப்ராஜெக்டில் இதில் லான்ச் பண்ணி உங்கள்கிட்ட BNB இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லாட்டி அந்த பிளாட்ஃபார்ம்ட காயின் இருக்குன்னு சொன்னால் வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய அடிஷனல் சர்வீஸ்கள் கொடுப்பாங்க. நான் கிரிப்டோக்குள்ளே வரக்குள்ள 4-5 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டில் பைனான்ஸில் கூட பெரிய அளவில் சர்வீஸ்கள் இல்லை, ஒன்லி ட்ரேடிங்காக தான் பாவிச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் KYCங்கிற ஒரு விஷயம் உண்டு இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சிலையும், நான் சொல்கிற வேர்டை நல்லா வழங்கிக்கொள்ளுங்க, சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இதை மாதிரியான பைனான்ஸ், இந்த பைபிட், குக்கோயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். எல்லா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட், அதாவது மோஸ்ட்லி இன்னும் 1-2 சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் KYC இல்லாத எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஸ்டில் 99% ஆஃப் த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் KYC செய்யணும். KYCன்னு சொன்னால் நோ யுவர் கஸ்டமர். நீங்கள் உங்களால் ஒரு ID தான் பாவிக்க இயலும். ஸோ உங்களோட பாஸ்போர்ட்டுக்கு அப்படி இல்லாட்டி உங்களோட டிரைவிங் லைசனை கொடுத்து நீங்கள் யார், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் அந்த நாட்டை ஒரு நல்ல சிட்டிசன் சொல்லி உங்களால் ஒரு ID தான் பாவிக்க இயலும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு கிரிப்டோ வச்சிருக்கீங்க, எவ்வளவு அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள மட்டும், நான் ப்ரைவேட் வாலெட் வச்சுக்கிறத கைகள், அந்த எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க எல்லாத்தையுமே பைனான்ஸால் ட்ரெக் பண்ணாலும் நாளைக்கு உங்களோட கவர்மெண்ட் உங்களோட பேரை சொல்லி இவர கிரிப்டோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தாங்கன்னு கேட்டால் உங்களோட பைனான்ஸோ உங்களோட சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறது சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும், பைனான்ஸ், குக்கோயின் போன்ற எல்லா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சையும் ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கு பிறகு யாருமே இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பாவிக்கப்படும். அடுத்தது இவ்வளோ காலத்து கிரிப்டோ இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பாவிச்சாக்கள் எல்லார கிரிப்டோவை முடக்குங்கன்னு சொல்லி போட்டால் அந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாப் பண்ணித்தானே ஆகணும். ஏண்டா அது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனுக்கு இருக்குது. ஸோ அதில் யாரெல்லாம் கிரிப்டோ ட்ரேடிங் பாவிச்சாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் இது பிட்காயினை ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்டால் நோ. ஏன்னு சொன்னால் எல்லா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. முதலாவது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் என்னென்னு சொன்னால் இதை மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று இந்த சர்வீஸை கொடுக்காம ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் உங்களோட ப்ரைவேட் வாலெட்டை வச்சு நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியை ப்ரொவைட் பண்ணுவீங்க. வெப்3 வாலெட்டை வச்சு உங்களோட கிரிப்டோ கரன்சியை ப்ரொவைட் பண்ணுவீங்க. இந்த வெப்3 வாலெட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேவைசி செஞ்சிருக்கீங்கன்னா இல்லை யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வெப்3 வாலெட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஃபண்ட் எடுத்து அந்த ஃபண்டை கொண்டு இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நான் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு வாலெட்டிலேருந்து இவ்வளவு அமௌண்ட் லிக்விடிட்டி ப்ரொவைட் ஆகுதுன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர அது எந்த வாலெட்டுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, நானா வழியில் வந்து சொல்கிற வரைக்கும். ஸோ என்கிட்ட பிட்காயின் மிதிக்கு யூஎஸ்டிடி மிதிக்குன்னு சொன்னால் நான் பிட்காயின் யூஎஸ்டிடி ரெண்டையுமே லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணுவேன். இன்னொரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட யூஎஸ்டிடி இருக்குது, அவருக்கான பிட்காயின் வேணும்னு சொன்னால் அவர் கஸ்டமராக அந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு வந்து அவர வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற யூஎஸ்டிடியை எனக்கிட்ட தந்துட்டு, அதாவது எந்த இதுக்குள்ளே தந்துட்டு எனக்கிட்ட இருக்கிற பிட்காயினை அவர் வாங்கிட்டு போவார். இந்த டிரான்சாக்ஷனை செஞ்சதுக்காக அவர் ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ணுவார். அந்த ஃபீஸ் எனக்கு கிடைக்கும். இதே சேம் விஷயத்தை தான் நீங்கள் பைனான்ஸ்லையும் செய்கிறீங்க, இதே மாதிரியான சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்லையும் செய்கிறீங்க. ஆனால் என்ன நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சென்ட்ரலைஸ் ஒரு கம்பெனிக்கு போகுது. ஆனால் இந்த மாதிரியான டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபீஸ் உங்களை என்ன மாதிரி சாதாரண எல்லாருக்கும் போகும். இதை நீங்கள் ஒரு ஏர்னிங் செய்யலாமான்னு கேட்டால் எஸ், அது பேர் தான் ஈல் ஃபார்மிங்னு சொல்கிறேன். நீங்கள் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் உங்களுடைய கிரிப்டோவை லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான கிரிப்டோ உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற கிரிப்டோ உங்கள்கிட்ட தந்துட்டு போவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு கிரிப்டோ கூடும் ஒரு கிரிப்டோ குறையும், ப்ளஸ் அதோட சேர்த்து உங்களுக்கு ஃபீஸை நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். ஓகே, இது உங்கள்கிட்ட ஆல்ரெடி கிரிப்டோ இருக்கும்னு சொன்னால் ஓகே, என்கிட்ட கிரிப்டோ இருக்குது, நான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணாமல் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி வைக்கேன்னு. ஸோ கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்கிட்ட கிரிப்டோ இல்லை, என்கிட்ட எல்கேஆரோ இல்லாட்டி கெனடியன் டாலர் காசு தான் இருக்குது. இப்போ நான் கிரிப்டோ வாங்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் என்ன கார்டை கொடுத்து வாங்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ அந்த எக்ஸ்சேஞ்சில் சம்மந்தப்படுத்தி வாங்கணும். அந்த டைமில் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்பீங்க. அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சை டீல் பண்ணாமல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நீங்கள் கிரிப்டோ வாங்குறதுக்கு வழி இருக்குது. ஓகே, இதனோட ஃபைனான்ஷியல் அட்வைஸ், டூ யூ ஆன் ரிசர்ச். நான் இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பியர் டு பியர். ஓகே, ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் உங்களோட லோக்கல் கரன்சி அவர்கிட்ட கொடுத்துட்டோ ஓகே, நீங்கள் அவர்கிட்ட வந்து கிரிப்டோ வாங்கிட்டு வருவீங்க. உங்களுக்கு அவரை இந்த வேறு யாருக்குமே அது தெரிய போகிறல. ஸோ இந்த பியர் டு பியர் பிளாட்ஃபார்மில் நடத்துறது பியர் டு பியர் விஷயங்களை செய்கிறதுக்கு நிறைய இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சிலான பைனான்ஸில் கூட இதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட குற்றச்சாட்டு இந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் இல்லாமல் போனால் தானே. ஸோ இதே மாதிரி ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் போய் நீங்கள் வாங்கி விற்றுக்கொள்ளலாம். இதுக்கும் நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகள் இருக்குது. எந்த விதமான கேவைசி செய்யாமல் கூட நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம், விற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லையா நீங்கள் கனடா யூஎஸ் போன்ற நாடுகளில் இருப்பீங்கன்னு சொன்னால் இது இருக்குது, என்ன நிறைய பிட்காயின் ஏடிஎம்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ சும்மா ஒரு க்ரோசரி ஷாப் இல்லாட்டி எங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பிட்காயின் ஏடிஎம் இருக்கும். உங்களோட லோக்கல் கரன்சியை அதுக்குள்ளே ஃபீட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பிட்காயினை வாங்கிட்டு வரலாம். நீங்கள் எந்த விதமான கேவைசி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஸ்டில் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு மெத்தட் என்ன வாங்கணுங்கிறது தானே. சரி, உங்களோட கண்ட்ரியில் ஏடிஎம்மும் இல்லை, பியர் டு பியர் பிளாட்ஃபார்மும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிட்காயின் நோட் ரன் பண்ணுவாங்க தானே. பிட்காயின் மைனஸ்ட்டு போய் அவங்க மைன் பண்ணி வச்சுக்கிற பிட்காயின் அவங்கள்ட்ட காசு கொடுத்து போட்டு வாங்கிட்டு வரலாம். ஸோ நல்லா விலையும் கொள்ளுங்க. கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னா இந்த பைனான்ஸ் இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் நிறைய ஃபேமஸாக போயிட்டுக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் ஈஸி டு யூஸ். இப்போ நார்மலாக ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் பாவிக்கணும்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி வெப்3 வாலெட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த வெப்3 வாலெட்டை சீட் ஃப்ரேஸ்கள் ப்ரைவேட் கீஸில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணணும். அதில் ஃபீஸோட சேர்த்து நீங்கள் ஸ்லிப்பேஜ்னு ஒரு விஷயம் கொடுக்கணும். நிறைய not too much complicated but little bit complicated than நார்மலாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதை விட கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அநேகமானாக்கள் ஈஸிக்காக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பாவிப்பாங்க. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பாவிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாமே உங்களோட கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். நாளைக்கு அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அடுத்தது நீங்கள் நாளைக்கு டெக்ஸ்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற எந்த விஷயத்துக்குமே கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகிறல அவங்களால ஒன் டைம் நொட்டேலாம். ஸோ ஸ்டில் நீங்கள் பிட்காயினை இவங்க நினைச்சா நிப்பாட்டலாம்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸையும் டிலீட் பண்ணி போட்டு உங்கள்ட்ட பப்ளிக்காக மன்னிப்பு கேட்குறேன். பை.